தளபதி விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து கிட்டத்தட்ட நிறைய உத்தரவாதங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு தான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்குள்ள செஞ்சு முடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு. இப்போ அது சம்பந்தப்பட்டமா ஒரு உத்தரவாத புக் ஒண்ணு வந்துட்டு இன்னைக்கு வெளியிட போறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நேத்து நடந்த அவங்களுடைய கட்சி மீட்டிங்ல முக்கியமா மக்களுக்கு அவர் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு 10 உத்தரவாதங்களை வந்துட்டு வாய்வழி மூலயமா மேடையில வந்துட்டு அவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அந்த 10 முக்கியமான உத்தரவாதங்களை நம்ம படிச்சு பாக்குறப்ப ஓகே, இது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காவும் இருக்கு. அட் த சேம் டைம் இது அவருடைய கட்சியுடைய அந்த ஒரு டேக்லைன் இருக்கும் இல்லையா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த விஷயம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் மைண்ட்ல வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரு டேக்லைனை இவங்க திருவள்ளுவருடைய திருக்குறள் அப்படிங்கிற நூல்ல இருந்தா எடுத்திருக்காங்க. அதுவும் தமிழ் நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை தான் அவர் ஸ்டார்ட் பண்ணி பண்றாரு. ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் நம்மளுடைய டேக்லைனு. ஸோ இந்த டேக்லைன் அடிப்படையா வச்சு எல்லா உயிர்களும் சமம், எல்லா மக்களும் சமம், தமிழக மக்கள் எல்லாருமே எனக்கு வந்துட்டு சமம், ஈக்குவல் அப்படிங்கிறதாலதான் வந்துட்டு இங்க சாதி மத பேதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனாலேயே எல்லாருக்கும் சமமா போய் சேர வேண்டிய சில விஷயங்களை வந்துட்டு வாய்வழி மூலயமா உத்தரவாதங்களை கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா இந்த 10 உத்தரவாதங்களை இப்ப என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகளிர் மேம்பாடு, அதாவது லேடிஸ்க்கான முக்கியமான ஒரு மேம்பாடு திட்டமா அவர் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 6 விலையில்லா சிலிண்டர்கள், மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், மாணவர்களின் அம்மாக்களுக்கு ஒரு ரூபாய் 15,000 கல்வி உதவி, மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வட்டி இல்லா கடன். இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களை மட்டுமே அவர் டார்கெட் பண்ணி சில விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. நம்ம சொன்ன மாதிரி 2500 மாசமா வந்துட்டு குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 1000 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே சில பேருக்கு இன்னுமே கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 6 விலையில்லா சிலிண்டர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலைக்கு சிலிண்டர்களை கொண்டு போய் சேர்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த வார் இதை மாதிரி இருக்கிறப்போ 6 சிலிண்டர்கள் வந்துட்டு பாசிபிளான ஒரு விஷயம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை. இதுலதான் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, பட்டு சேலை பட்டு வேஷ்டி இது கூட இது பண்ணிடலாம். பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு 1 சவரன் கிட்டத்தட்ட 8 கிராம் மணப்பெண்களுக்கு வந்துட்டு கொடுக்க முடியுமா? அதுவும் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு வருஷத்துல எத்தனை பெண்களுக்கு வந்துட்டு இதாகுது, கல்யாணம் ஆகுது. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த 8 சவரன் தங்கத்தை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவர் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும். பார்ப்போம். நடந்தா சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு 8 சவரன் தங்கம்ங்கிறதே வந்துட்டு நாளைக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா பாக்குறப்போ அந்த வரக்கூடிய குழந்தைகளுக்கு கூட வந்து ஒரு இனாமா கூட அந்த இருக்கும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, பிறகுடைய பெண் குழந்தைகளுடைய பசங்க எல்லாமே வந்துட்டு தாய்மாமன் சீர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு தோணுது. அடுத்து பாக்குறப்போ வந்துட்டு இந்த உயர்கல்வி அந்த உயர்கல்வி உலகத்தர கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்துல தமிழ்நாட்டை மேம்படுத்துறதுக்கு அவர் பண்ண சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, உறைவிட வசதியுடன் 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள். இப்ப இருக்கிற பள்ளிகள்ல சத்துணவு அப்படிங்கிறது இருக்கு. பட் எத்தனை குழந்தைகள், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற குழந்தைகள் ஸ்கூல்ல மட்டும்தான் வந்துட்டு நல்லா படிக்கிறாங்க. ஐ மீன் ஸ்கூல்ல அந்த ஒரு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு. வீட்டுல வந்து அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு மேபி அந்த அடிப்படை கல்வி கூட கிடைக்காத அந்த சமூகத்திற்கு அந்த எல்லா இதுவும் கிடைச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு ஹாஸ்டல் வசதி மாதிரி வந்து இப்ப இருக்கிற ஸ்கூல்ல அந்த விஷயங்கள் பண்ணி தரப்படும் சொல்லியிருக்காங்க. சூப்பரான மேட்ரு. அடுத்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் வரை உயர்கல்வி கடன். இதுக்கு முன்னாடி இருந்த அரசு ஐ திங்க் 5 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உயர்கல்வி கடன் கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 20 லட்சம் வரை ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து டிகிரி ஹோல்டரா பண்ண போறாரு அப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ற விஷயம். ஏஐ மூலம் கட்டணம் இல்லா போட்டித் தேர்வு பயிற்சிகள். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்த. 2000 காலகட்டங்கள்ல கிராமத்துக்கு கிராமம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. நிறைய கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் அப்படிங்கிறது சிட்டியில இருந்து அங்க கன்வெர்ட் ஆச்சு. இனிமே போற காலகட்டத்தில் ஏஐ சென்டர்ஸ் வந்து நிறைய உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுவே வந்துட்டு ஒரு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தாருல, இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா பார்க்குற அளவுக்கு வந்துட்டு
டாப்ல ஏஐ யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஒன்று கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நல்ல விஷயம். அடுத்து பார்த்துறப்போ சுகாதாரமான தமிழ்நாடு குடும்பத்திற்கு 25 லட்சம் மருத்துவ காப்பீடு, சூப்பரான விஷயங்க. நவீன கட்டமைப்புடன் கூடிய மருத்துவமனை, ஆண்டுதோறும் கட்டணம் இல்லா முழு உடல் பரிசோதனை, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓகே. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப இவர் எதை மீன் பண்றாரு? போதைப் பொருட்கள் அப்படிங்கிறப்போ கஞ்சால இருந்து எல்லா விஷயங்களும் இருக்கு, அதை மீன் பண்றாரா, இல்ல வந்து சிகரெட்டு, தண்ணி இந்த மாதிரி விஷயங்களை ஒழிப்பேன் அப்படிங்கறத மீன் பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப நல்ல விஷயம் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. சமூக பாதுகாப்பு, முதியோர் கைம்பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ஓய்வூதியம். இப்போ வந்து 1000 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 2000 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம், இப்போ வந்து 100 யூனிட் கொடுத்துட்டு இருக்காங்க. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம்தான். நீண்ட காலம் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா, அதாவது அரசு நிலங்களுக்கு அரசுடைய அனுமதியின் பேர்ல வந்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பட்டா இல்லாம இருக்கும். நிறைய வருஷமா வந்துட்டு போராடிட்டு இருப்பாங்க, ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா வந்துட்டு அந்த வீட்டுல இருப்பாங்க, பட் பட்டா கிடைக்காம இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான பட்டா நிலங்கள் எல்லாமே வந்துட்டு பட்டா பண்ணி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து அரசு ஊழியர் நலன், அதாவது மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் மறுபரிசீலனை செய்யப்படும். 5 ஆண்டு பணியில்லா ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு, அதாவது பகுதி நேர ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 18,000, சுகாதார பணியாளர்களுக்கு 10,000 ஊதியம். பணி ஓய்வின் போது 15 லட்சம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு 8 லட்சம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நான் தப்பா இருக்கலாம், தப்பா இருந்தா வந்துட்டு கரெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் 5 விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் பார்க்குறப்போ இளைஞர்களுக்கான திட்டம் அப்படின்னு பார்க்குறப்போ வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 வரை உதவித்தொகை, ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு. 5 லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகள். அது எந்த அரசு வேலை வாய்ப்புகள் இருக்கு, பட் எந்த துறையில வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. மேபி இவர் வந்து இந்த ஏஐ யூனிவர்சிட்டி, ஏஐ சென்டர்ஸ் எல்லாம் அமைக்க போறதால ஏஐ சம்பந்தப்பட்ட ஒரு பொதுத்துறை உருவாக்கப்பட்டு அதுல வந்துட்டு இந்த 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அரசு தேர்வுகளுக்கு கால அட்டவணை. ஓகே. அடுத்து விவசாயிகள் நலன், இதுதான் முக்கியமானது எனக்கு தோணுது. ஏன்னா நிலம் உடைய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 முதலீட்டு உதவி. அடுத்து பாத்தீங்கன்னா பயிர்க்கடன்கள் எல்லாமே தள்ளுபடி. எல்லாருமே வந்துட்டு கூட்டுறவு பேங்க்ல வாங்கியிருப்பாங்களா அவங்களுக்கு. நெல் பாத்தீங்கன்னா குவிண்டால் ரூபாய் 3,500 வந்துட்டு பிக்சட் பிரைஸா பிக்ஸ் பண்ணப்படும். கரும்பு டன்னுக்கு பாத்தீங்கன்னா பிக்சட் பிரைஸா ரூபாய் 4,500, இதுக்கு கீழே வந்துட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 5 லட்சம் சோலார் பம்புகள் வந்துட்டு பிக்ஸ் பண்ணப்படும். யாரெல்லாம் வந்துட்டு தண்ணி வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கும், அங்க வந்து பாத்தீங்கன்னா போர் வாட்டர் போடுறதுக்கு தண்ணி வசதி தண்ணி இருக்கும், பட் போர் வாட்டர் போடுறதுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட போர்வெல் போடுறதுக்கு அமௌண்ட் இல்லாம இருக்கும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா 5 லட்சம் சோலார் பம்புகள் வந்துட்டு பொருத்தப்படும். அது மூலியமா தண்ணி வந்துட்டு பாய்ச்சி இது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான். தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000, 100% பயிர் காப்பீடு. ஏன்னா மற்ற துறைகள் எல்லாமே வந்துட்டு ஈஸியா டார்கெட் பண்ணி பண்ணிடலாம், பட் விவசாயம் தான் முக்கியம், அதுதான் அடிப்படை, அதுதான் கடவுள் மாதிரி. ஸோ அவங்களுக்கு பண்ணி வச்ச இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சூப்பர். இதுல நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, நிறைய இடங்கள்ல இந்த மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், சைட்ல இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த கடந்த 5 ஆண்டுல நிறைய இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணதா வந்துட்டு ஒரு சர்வே சொல்லுது. அது எல்லாமே வந்துட்டு இனிமேல் நடக்கக்கூடாது. கையகப்படுத்தினது தான். அங்க பில்டிங்லாம் கட்டி 5 வருஷத்துல எவ்வளவோ மாறி போச்சு. அட்லீஸ்ட் இனி வர காலங்களையாவது, இனி ஒரு 5-6 வருஷத்துலயாவது வந்துட்டு விவசாய நிலங்களா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி ஏதாவது பண்ணி அந்த விவசாயிகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அடிப்படை விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்தா இன்னமும் நல்லது நான் நினைக்கிறேன். அடுத்து பார்க்குறப்போ மீனவர் நலன், தடைக்கால நிவாரணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 27,000. அவங்களால வந்துட்டு மீன் பிடிக்க போகாத அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நிவாரணமா வந்து 27,000 ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு கொடுக்கப்படும். மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை பார்த்தீங்கன்னா இந்த விஷயம். அப்புறம் 25 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா விபத்து காப்பீடு. ஏதாவது படகு வந்து விபத்து ஆயிடுச்சுனாலோ இல்ல வந்து ஒரு குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்களோ என்னமோ அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு 25 லட்சம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மீனவர்களுக்கு வந்து நிரந்தர வீடு, சுறா படத்துடைய அந்த கான்செப்ட். தமிழ்நாடு வளர்ச்சி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண வச்சிருந்தோம். 2036 பாத்தீங்கன்னா 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்துல வந்து நம்ம வளர்ச்சி பெறுவோம். ஏஐ அமைச்சகம் வந்துட்டு அமைக்கப்படும். அப்புறம் ஏஐ யூனிவர்சிட்டி, அப்புறம் ஏஐ சிட்டிஸ், எம்எஸ்எம்இகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் 15,000 கோடி வந்துட்டு ஆதரவு கொடுக்கப்படும். மாவட்ட வாரியாக மாஸ்டர் பிளான் வந்துட்டு போடப்பட்டு இது செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் முதலீடு செய்வர்களுக்கு 21 நாட்களுக்குள் வணிக உரிமம் கொடுக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா நல்லாட்சி என்ன சொல்றாருன்னா, லஞ்சம் இல்லாத நிர்வாகத்துடன் அரசு சேவைகள் அனைத்தும் வீட்டு வாசலில், காலக்கெடுவுடன் கூடிய அரசு சேவைகள், நிதி ஒதுக்கீட்டு 10
சதவீதம் திட்டங்களை மக்களே தீர்மானிக்கும் அதிகாரம் சட்டமன்றத்தில் மக்கள் முறையீட்டுக்காக ஒரு நாள். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, மக்கள் முறையீட்டுக்காக ஒரு நாள். அந்த ஒரு குளிர்கால கூட்டத்தொடர் அந்த பார்லிமெண்ட்ல எல்லாம் வைக்கணும்ல. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் பாத்தீங்கன்னா மக்கள் குறை தீர்க்கும் நாள், இல்லை வந்துட்டு மக்களுக்கான அந்த ஒரு முறையீட்டுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் அதுல வந்துட்டு அவருக்கு வந்திருக்க லெட்டர்ஸ், அவருக்கு வந்து இமெயில்ஸ், அவருக்கு ஏஐ அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்க கோரிக்கைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைவேற்றப்படும். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு 10% ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் சைடு ஒதுக்கப்பட்டு அந்த 10% எப்படி மக்களுக்கு செலவு பண்ணலாம், எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணலாம், எந்த துறையில செலவு பண்ணலாம், எந்த மாதிரியான மக்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்பாடு பண்ணுவதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த முக்கியமான இந்த 10 உத்தரவாதங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு அவர் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இதை தவிர மற்ற விஷயங்களும் இருக்கு. புக்கு மூலயமா வந்துட்டு அவர் கொண்டு போய் சேர்க்க போறாரு. இந்த 10 உத்தரவாதங்கள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது எல்லா உயிர்களும் சமம், எல்லா மக்களுக்கும் ஜாதி மத பேதமின்றி மெயினா அந்த விஷயம் தான் கான்செப்ட். ஸோ அதுக்காக இவர் உருவாக்கப்பட்ட இந்த 10 உத்தரவாதங்கள் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சூப்பர். நான் மனப்பூர்வமா இந்த 10 உத்தரவாதங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த 10 உத்தரவாதங்களை பத்தி என்ன தோணுது, இல்லை வந்துட்டு இது சும்மா தேர்தல் அறிக்கைக்காக தேர்தலில் வந்துட்டு மக்களுடைய வாக்காளர்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக அவர் சும்மா வெளியிட்டாரா அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு தோன்ற விஷயத்த வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்றதான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் வந்துட்டு அமுக்கி என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு வந்து தெரியுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பேசலாம். தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை.